அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க சாவர் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்ல ஒரு நபரை துடிக்க ஒரு கேங் வெட்டி கொண்டுகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ரத்னம் சொட்ட அந்த நபர் அந்த இடத்துல இறந்து போறாரு. அண்ட் இவங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏறுறாங்க, கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுல அசோகன் அப்படின்றவருக்கு காலில் ஒரு வெட்டு வந்துட்டு இருக்கும். இதனால பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. அங்க இருந்து தப்பிச்சு போய் ஒரு நபருக்கு போன் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு சொல்ல போனை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு நம்ம வண்டியிலே இருக்கிறது தான் சேஃப், எங்கேயுமே தங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நைட்டு ஃபுல்லா வண்டியில சுத்திக்கிட்டே இருக்காங்க. காலையில ஆகுது. இன்னமும் அந்த அசோகனோட காலில் ரத்தம் நின்ன பாடு இல்லை. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற முஸ்தபா அப்படின்றவர் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. இங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதனால யாருமே வர தயாரா இல்ல. அப்படியே கட் பண்ணி அருண் அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க. முஸ்தபாக்கு தெரிஞ்ச ஆளாதான் இருப்பார். இந்த மாதிரி யாருக்கும் அடிபட்டுருச்சாமா, அவங்களுக்கு உதவனா போய்கிட்டு இருக்குமான்னு சொல்லி இவனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி இந்த கார்ல சுத்திட்டு இருக்கவங்களை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனா எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படின்னு மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க பண்ணிட்டு வந்த விஷயம் அப்படி. இதனால அந்த நபர் வரணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த அருணை காமிக்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு போறான். இவனோட நண்பர் தான் அங்க இருப்பாரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு சில மருந்துகள் எல்லாத்தையும் வாங்குற. பஸ்ஸை பிடிச்சி போகணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து அந்த மெடிக்கல் ஷாப் ஒன்று என்னோட வண்டி எடுத்துட்டு போ, யாருக்கும் அடிபட்டு இருக்குன்ற, இது உதவியா இருக்குன்னு சொல்லி அனுப்ப இவரும் ஒரு பர்டிகுலரான இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்றாரு. அந்த சமயம் பார்த்து இவரோட போனை மெடிக்கல் ஷாப்லயே விட்டு போயிட்டாரு. இந்த சைடு இருக்க முஸ்தபாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க கனெக்ட் ஆகல. சரி அந்த இடத்துக்கு போவோம், அதனால அங்க போகலாம் அப்படின்னு மாதிரி வண்டியை திருப்பிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஒருத்தனை கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா, அவனுக்கு சாதகமா நிறைய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்தையே பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி வளைச்சிட்டாங்க. இதுக்குள்ள எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது, அவன் எங்கடா போனா அப்படின்னு மாதிரி சுத்தி முட்டி தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்காரன்னு ஓரமா நின்றுகிட்டே இருப்பான். அவனை உடனடியா வண்டிக்குள்ள ஏத்திட்டாங்க. இங்க இருந்து கிளம்பி ஆகணும் வேகமா எடுத்துட்டு போக கட் பண்ணி இவங்க கொலை பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. நிறைய மக்கள் கூட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு பேசும் பொருளாக்கி மீடியாக்காரங்க இதை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரியும் நிறைய மக்கள் சோகத்துல இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. கட் பண்ணி இவங்களே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போயிட்டாங்க. இந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட முடியுமா காயத்தை காமிக்க அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு இது ஏதோ ஒரு விஷயத்தால உண்டானது, உடனடியா ஹாஸ்பிட்டல் போயாகணும், போலீஸ் கேஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லு. அங்க இருக்க யாருக்குமே இவர் பேசுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல. தம்பி நீ அதெல்லாம் பேசாத, ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லை, உன்னால முடிஞ்சதை பண்ணி விடுறான்னு சொல்ல இவர் தாங்கிக்கிட்டே இருக்கார். அண்ட் மேலும் மேலும் தம்பி எனக்கு பயங்கரமா வலிக்குது, அதாவது பண்ணிடா உன்னை அதுக்காக தானே நான் இங்க கூப்பிட்டோன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த சமயம்னு பார்த்து இவங்க இருக்கிற திசையை நோக்கி ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா திருவிழா அப்படின்னு மாதிரி வர ஆரம்பிக்குது. பயந்துகிட்டு கார் எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. மருந்துகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள அங்கங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கொண்டவங்களை கைது செய்யணும், காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. இப்போ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் கொலை பண்ண சொன்ன நபரும் பாத்தீங்கன்னா ஜிகே அப்படின்ற அந்த ஊரோட அரசியல் கட்சி தலைவராக தான் இருப்பார். யாரு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்தா இங்க இருக்கிற இவங்க எல்லாருமே கொலை பண்ண தயாராயிடுவாங்க. சோ அது மாதிரிதான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ பெருசானதால நான் சொல்ற வழியும் இந்த விஷயம் வெளியே போக கூடாது. அண்ட் உங்க கூட இருக்கா இல்லையா அந்த டாக்டருக்கு படிச்ச பையன், அவனே பிடிச்சி வைங்க, நம்மளோட சேஃபான இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்ல உள்ள இருக்காருன்னு பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுல என்ன விடுங்கண்ணா, எதுக்காக நான் என்ன பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க, நான் வீட்டுக்கு போகணும்னா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கானா. இவங்க தம்பி கொஞ்ச நேரத்துல போயிடலாம், நீங்க பாப்பான்னு அது வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அங்க இவங்களுக்காகவே நிறைய பொருட்கள்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு நடுவுல இவருக்கு பாத்தீங்கன்னா அவங்க கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கும். பயந்து போய் இவங்க கிட்ட பேசுறதே பாத்தீங்கன்னா தவிர்க்கிறாரு. அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் இவர் ஒருத்தர் கிட்ட இருந்து வண்டியை வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த வண்டியை போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. வண்டி ஓனரான அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரை தூக்கிட்டு போய் பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நீ இருக்கியா இல்ல வேற ஏதாவது இருக்காங்களா, அவங்களோட பேரை சொல்லுடான்னு மிரட்டிக்கிட்டே இருக்க. இவரோட வாயில இருந்து அருணோட பேர் சுத்தமா வரல. அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி இவங்களே காமிக்கிறாங்க. இவங்களோட தலைவர்கிட்ட இருந்து ஆர்டர் வரவரையும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த சமயம் பார்த்து இவங்க ஒருத்தவங்களை கொண்டுட்டு வந்தாங்களே, அது எப்படி நடந்தது அப்படின்றத காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாம தூக்கி அடிச்சு அவனை கொல்லணும் அப்படின்றது தான் பிளான். இவங்களோட டீம்ல இருக்க ஒரு நபர் பாம தூக்கி அடிக்க அது ஒர்க்கே ஆகல. இதனால இவங்களே கத்தி எடுத்துக்கிட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை. அங்க இருக்கிற நபருக்கும் இவங்க எதுக்காக நம்மள கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்னும் புரியல. முடிஞ்ச ஒரு சண்டை போட்டு பாக்குறாரு. நிறைய ரத்த காயங்களோட அங்க இருக்கிற எல்லாருக்கும் மத்தியில பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. முடிவுல இறந்தும் போறாரு. அந்த நபர் தான் பாத்தீங்கன்னா அசோகனை காலில் விட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் அருண் உள்ள வந்திருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ மட்டும் பாம வீசி இருந்தேன்னு எல்லாமே பக்காவா முடிஞ்சிருக்கும், இப்படி சொதப்பிட்டியாடா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அருண் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப பயந்து போறான். ஆனா என்ன விட்டுருங்கடா, நான் இருந்து போயிட்டுடா அப்படின்னு மாதிரி முஸ்தபா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் ஒன்னும் இல்லடா, நீ போனே அப்படின்னா எல்லாருக்கும்
பிரச்சனை, உன்னை போலீஸ் தேடினாலும் தேடும், அதனால கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, ஆள் வந்ததும் அனுப்பிடலான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இறந்து போன அந்த நபர் இருக்கா இல்லையா, அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஊரே அழுவுது. அது இறந்து போன நபர் பாத்தீங்கன்னா நாய் பெரியரா இருப்பாரு. அவரோட நாயும் பாத்தீங்கன்னா அந்த பணத்து பக்கத்துல உட்காந்துகிட்டே இருக்கு. மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சாவை பாக்குறதுக்கா நான் உன்னை பெத்தெடுத்த அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சு அவருக்கு அந்த ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அசோகனுக்கும் பாத்தீங்கன்னா கால் வருது. இந்த ஏரியா விட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போனோம், அண்ட் போலீஸ் இந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. வேக வேகமா கிளம்பு. அந்த பாம்பு போடுற நபர் இருக்கா இல்லையா, கையில பாம்பு வச்சிருப்பாரு. இதை எடுத்துட்டு போலாமா தூக்கி போடலாமான்னு கேட்க, வெடிக்காத பாம்பு இருந்த என்ன பையன் அதை தண்ணியில தூக்கி போட்டு வாடான்னு சொல்லி தண்ணியில தூக்கி அடிக்க டமால்னு வெடிக்க ஆரம்பிக்குது. சுத்தி இருக்க எல்லா இடங்களும் சிதறி போக உள்ள இருக்க எல்லா பொருட்களும் வெளியே வந்து விழ ஆரம்பிக்குது. ஆளுக்கு ஒரு திசையா ஓட்டுறாங்க. இதுக்கு நடுவுல அருண் இருக்காங்க இல்லையா, என்ன ஆளை விடுகடா சாமின்னு ஓடியே போயிட்டான். எங்க போனா ஏதானா அப்படின்றது ஒன்னும் புரியல. அண்ட் மொத்த பேரும் கும்பல் கூட்டுறாங்க. அவன் காணாம போயிட்டான். எதுக்கு அவனுக்கு தேவையில்லாத வேலைன்னு பேசிக்கிட்டே இருக்கு. அசோகனுக்கு கால் ரிசீவ் ஆகுது. அந்த ஜிகவி எதுக்காகடா அங்க பாம்பை தூக்கி போட்டீங்க, தேவையில்லாததெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இவரு நடந்த விஷயங்களை சொல்றாரு. அது கூடவே அந்த பையன் ஓடி போயிட்டான்னு சொல்ல, முதல்ல அவனை தேடி பிடிங்க, நம்ம இடம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க போய் சேஃபா இருங்க. இந்த கேஸ் நம்ம நினைச்சதை விட பெரிய லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் ஆற போட்டுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல இவங்க முதல் வேலையை அருணை தேட கிளம்புறாங்க. கட் பண்ணி அருண் அங்கிருந்து ஓடி போய் ஒரு வயசான நபரோட வீட்டுல உதவி கேட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ண அந்த பாம்பு அடிச்ச இடம் இருக்கு இல்லையா, போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. அந்த தனிக்குள்ள இருந்து நிறைய பொருட்கள் எல்லாம் விழுந்திருக்குமே, அதை செக் பண்ணி பாக்குறாங்க. கொலை பண்ண பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தான். சோ அவங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி அருணை பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி முஸ்தபாவும் கூட இன்னொரு நபரும் தேடிக்கிட்டே இருக்கு. அந்த வயசான நபரோட வீட்டுக்கு போறாங்க. கையும் கழுமும் மாட்டிக்கிட்டாரு. ஆனா என்ன விட்டுருங்கண்ணா, நான் எங்க போனாலும் ஏன்னா பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்ல, டேய் உன்னை தெரியும் போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்கு, உன் நண்பன் மாட்டிக்கிட்டானா, உன் பேரை சொல்லிட்டான் போல, இதனால நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படனா எங்க கூட இருக்கிறது தான் நல்லது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சது. அதாவது கொலை பண்ணதுக்கு வேற ஆட்கள் சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயா இல்ல, அது வரைக்கும் பேசாம உட்கார்றான்னு சொல்ல அமைதியா இருக்காப்ல. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. கார்ல போய்கிட்டே இருக்கும்போது டிரைவருக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான வேலை இருக்கு, போகணும் அப்படின்னு மாதிரி அவசரம். இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஜிகேக்கு போன் பண்ண போனு கனெக்ட் ஆகல. இதனால வேற ஒரு நபருக்கு போன் பண்றாரு. அந்த நபரும் பாத்தீங்கன்னா விஷயம் பெருசாயிடுச்சு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற ஆட்களை சரணடைய சொல்ல கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கு. உங்களுக்காகவும் கட்சிக்காகவும் நாங்க எவ்வளவு பண்ணிருக்கோம் அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், நடக்கிறதே வேறனா ஒழுங்குமுறைதே வேற யாருன்னா சரணடைய சொல்லி எங்களை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, அது மட்டும் இல்லப்பா நான் பேசிட்டு சொல்றேன்னு கட் பண்றாரு. இந்த சைடு ஆளான மட்டுமே அந்த ரோட்ல போய்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களை தனித்தனியா அனுப்பிச்சு ஒருத்தரை எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி பிளான போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசிட்டு இருந்தா இல்லையா, அந்த நபர் வண்டி அமுச்சு விட்டுருப்பாரு. அந்த பாம்பு வச்சிருக்காரு அந்த நபரும் இந்த வேனை ஓட்டிக்கிட்டு இருக்கவரும் பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனா என்ன விட்டுருங்கண்ணா, நான் அவங்க கூடயே போயிட்டுன்னு சொல்ல புடிச்சு வச்சுக்கிறாங்க. நீ ஏன் கூட தான் போனோம், உனக்கு ஒன்னாகாது, தாராளமா வாடா அப்படின்ற மாதிரி முஸ்தபாவும் நம்பிக்கை கொடுத்து கூட்டு போக. கட் பண்ணி ஒரு பெரிய காட்டு பகுதி இருக்கும். அந்த இடத்துல பயங்கர செட்டப்போட பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அதை சுத்தி காட்டு யானைகள் நடமாட்டும். இதனால ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி வச்சு அந்த இடத்த பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சிருப்பாங்க. இவங்க உள்ள போய் உள்ள இருக்க லைட் எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு நம்ம இங்க தான் ஸ்டே பண்ண போறோம், நாளைக்கு ஒரு கூட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி முஸ்தபா அருணுக்கு நம்பிக்கை கொடுத்து அங்கே படுக்க வைக்கிறாரு. கட் பண்ணா அசோகன் மிரட்டா அந்த அரசியல்வாதி இருக்கா இல்லையா, அவர் 4-5 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நமக்காக அவனுங்களும் அவங்க டீமும் நிறைய பண்ணிருக்கே, இப்போ இந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க, என்னப்பா பண்ணலான்னு கேட்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்றாங்க. இதோட முடிவுல அவன் எவ்வளவு நல்லது பண்ணிருந்தாலும் நம்ம கட்சி நமக்கு முக்கியம், அதுக்காக அவனுக்கு தேவையானது அவனுக்கு போய் சேரும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இவங்களோட டீம்ல, அதாவது அசோகனோட டீம்ல இருந்து ஒரு நபர் பிரிஞ்சு போனார் இல்லையா டிரைவர், அவரை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போன் அடிச்சு இவரோட மனைவி கிட்ட பேசுறாரு. நான் சீக்கிரமா வந்துடுறேன், குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து பின்னாடி ஒரு லாரி வந்து அந்த இடத்துல அடிச்சு தூக்கிடுது. ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு சைடு கட் பண்ணா இந்த அருணோட அம்மாவை காமிக்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்ல அவர் போனை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க வேலை செய்யற லேடி போனை கொடுத்துட்டு அவங்களோட ஓனரை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல்ல ஈடுபாடு இருக்கிறவங்க. இவங்களோட கனவை ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்து இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வேக வேகமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அந்த நபரை பாக்குறாரு. இப்படி அடிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஜாமீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு கூட்டு வராங்க. இந்த நபர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அடி வாங்கி தன்னோட நண்பனோட பேரை மட்டும் சொல்லியே இருக்க மாட்டாரு. ஏன்னா அவன் இதை பண்ணல அப்படின்ற மாதிரி இவருக்கு நம்பிக்கையா இருக்கும். அது கூடவே அருணோட அம்மா பாத்தீங்கன்னா அவனோட போன் இருக்கும் இல்லையா, மெடிக்கல்ல இருந்து கொடுத்தாங்களே, அந்த போனை அங்க இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதுல என்னென்ன கால் வந்திருக்கு ஃபுல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்னு சொல்ல கட் பண்ணி அருணை காமிக்கிறாங்க. எப்ப வீட்டுக்கு கூட்டு போவாங்க, இவங்க கூட இருக்கவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாமா வேணாமா மென்னு மூழ்கிக்கிட்டே இருக்காப்புல. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்ண ஆரம்பிச்சு முஸ்தபாவோட வீடு வரைக்கும் போயிடுறாங்க. அங்க போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க அவரை ஆளை காணும். அவர் எங்க போயிருக்காருன்னு கேட்க
மைசூர் போயிருக்காங்கன்றாங்க. சோ வந்தா உடனடியா சொல்லுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போக இவங்க ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தன்னோட ஃபேமிலி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி முஸ்தபா யாருக்கும் தெரியாம ஒரு பட்டன் போன்ல காலை போட்டாரு. அவங்க போலீஸ்ல வந்துட்டு போனாங்க. ஏதாவது பிரச்சனையாங்க, உங்க கூட அந்த அருண் பையன் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவரும் ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சேஃபா தான் இருக்கும், நாங்க சீக்கிரமா வந்துருவோம், என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க அவ தன்னோட ஃப்ரெண்டு தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கா. உங்ககிட்ட பேச இப்ப தயாரா இல்லைன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. போனை கட் பண்ணிட்டு இவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு போன் பண்ணி என்னடா ஆச்சுன்னு விசாரிக்க ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க அரசியலுக்காக தான் அந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது அரசியல் கிடையாது. ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஜிகேவோட பொண்ணு. சோ அவங்களுக்கும் இவங்க கொண்ட இந்த நபருக்கும் பாத்தீங்கன்னா காதல் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ தன்னோட சுயநல பகையை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஜிகே இவங்களை ஏவி விட்டுருப்பாரு. இது தெரியாம இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இது தெரிஞ்சதும் வேக வேகமா நம்ம ஹீரோ கிட்ட போறாரு, நீ இங்க இருந்து எப்படியாவது போயிடு, இங்க பெரிய துரோகத்தை பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உள்ள இருக்க அந்த அசோகனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நபர் மூலமா இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ சுத்தி நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த சமயம்னு பார்த்து முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அந்த இடத்துக்கு இவங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தப்பிச்சு ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அருணும் அந்த முஸ்தபாவும் காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இவரும் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மாங்குன்னு போராடிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு துப்பாக்கி கிடைக்க பதிலுக்கு சுட ஆரம்பிக்கிறார். அண்ட் வெளியில இருக்க முஸ்தபாவும் வீட்டுக்குள்ள ஓடி வர இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்க எல்லாரையும் சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய புல்லட் காயங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. உடம்பு முழுக்க ரத்தம். அண்ட் பதிலுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா, அங்க இருக்கிற பாதி பேரை சுட்டு தள்ளிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்களும் ஓயாம வந்துகிட்டே இருக்காங்க. இதோட முடிவுல இந்த ரெண்டு பேருமே புல்லட் காயங்கள் பட்டு சாகர நிலைமையில துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அருண் உள்ள வர இவங்க ரெண்டு பேரோட நிலைமையை பார்த்து ஃபீல் பண்றா. இங்க இருந்து வாங்க, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஆனா அவனுங்க எங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டானுங்க, தாப்பாவி பையனை கொண்டதுக்கு எங்களுக்கு இது தேவைதான். அவன் சாகும் போது ஒரு பார்வை பார்த்தா அந்த பார்வையை எங்களை அணுவா கொண்டுகிட்டே தான் இருந்திருக்கும். இதுக்கு இந்த தண்டனையே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சாவியை கொடுத்து நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுறான்னு சொல்ல இவரு என்ன பண்ணுதுன்னு தெரியாம வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த சமயம் பார்த்து இவரை சொல்லணும்ன்ற மாதிரி ஒரு நபர் ஓடி வர இவர் அந்த ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. உள்ள காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. கட் பண்ணி வெளியில இந்த ஜீப்ல போறவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆளுங்களும் வேற ஒரு ஜீப்ல வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்டை உடச்சுக்கிட்டு வெளியே வருவார். ஆனா பக்கத்துல இருக்க கூட்டம் வேற வழியா வருவாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த எலக்ட்ரிக் கம்பிலாம் இருக்கும் இல்லையா, அதுல மோது அந்த இடத்துல வெடிச்சு அவங்க மொத்த பேரும் இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இவரும் அழுதுகிட்டே அங்க இருந்து வழியில இருந்து வேகமா போறாரு. ஆனா இவர் உயிர் பொழைப்பாரா இல்லையா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா வெளியில போனாரு அப்படின்னா ஒரு கூட்டமே இவரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஜிகேவும் ஒரு அரசியல்வாதி, என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியில இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஏதோ முடிக்கிறாங்க. சோ முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.